தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் வேறு எந்த அமைப்புகளும் ஒரு சில இடதுசாரி அமைப்புகளை தவிர வேறு எந்த அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் எவ்வளவு தீவிரமாக இந்த பிரச்சனையை எடுத்திருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு இதை எடுக்காத போது இங்கு மதுரையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இந்த டிசம்பர் 6, 1992 நமது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது என்ற ஒரு போலியான ஒரு கோட்பாடு உடைக்கப்பட்டது இந்த அயோத்தியா தீர்ப்பு வந்த நாள். எனவே இரு நாட்களுமே நமது வரலாற்றில் ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றன. மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பர் கூறுகின்றார், இந்த தீர்ப்பை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கின்றார் என்றால், 1528 பாபரின் தளபதி மீர் பாகியால் கட்டப்பட்ட இந்த பாபர் மசூதி ஏற்கனவே அங்கிருந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்ற கூற்றை நீதிபதிகள் 3 பேரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த தீர்ப்பில் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த 1992 டிசம்பர் 6 இந்த மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி எந்த விவரமும் சொல்லப்படவில்லை. இது வரலாற்று ஆசிரியர் ரொமிலா தாப்பர் மிக கவலையோடு அவர் குறிப்பிடுகின்றார். காஞ்சா இலையா என்று ஒரு மிகப்பெரிய சமூக அறிவியல் அறிஞர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த தீர்ப்பானது எனக்கு பழைய காலத்து பண்ணை அடிமை முறையை நினைவுக்கு கொண்டு வருகின்றது. நம்முடைய வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை அவர்கள் சொன்னது போல, ஒரு ரவுடி ஒருவர், ஒரு போக்கிரி ஒருவர் இன்னொருடைய வீட்டில் வீடு புகுந்து அந்த வீட்டில் உள்ள உண்மையான உரிமையாளரை அடித்து விரட்டிவிட்டு அந்த வீட்டில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தால் அந்த போக்கிரிக்கும் முன்னுரிமை கொடுத்து அந்த போக்கிரிக்கும் சேர்ந்து இந்த சொத்தில் உரிமை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதே அளவிற்கு அபத்தமான தீர்ப்பு என்று சமூக அறிவியல் அறிஞர் காஞ்சா இலையா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், எழுத்தாளர் அருந்ததி ராய் மிக மிக ஆழமாக படித்தவர். இன்று நமது இந்திய தேசத்தில் கொஞ்சமாவது நேர்மையான முறையில் தன்னுடைய வாதங்களை வைப்பவர் அவர்தான். காஷ்மீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நேரு சொல்லியிருந்தாலும் கூட அதே பிரச்சனையை நேரு சொன்ன அதே வாக்கியங்களை அவர் கையாண்ட காரணத்திற்காக இன்று அவர் மீது ராஜ துரோக வழக்கு, செடிஷன் என்று சொல்லக்கூடிய தேச துரோக வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் பாபர் மசூதி இடிப்பை பற்றி சொல்லும்போது சொல்கின்றார், ஒரு வாதம் வைக்கப்படுகிறது, பாபர் மசூதி ஒரு இந்து கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அவர் அதற்கு சொல்கின்றார், நீங்கள் பாபர் மசூதி இடிபாடுகளுக்கு கீழே தோண்டி பார்த்தீர்கள் என்றால் இந்து கோயில்களின் மிச்ச சொச்சங்கள், வரலாற்று சின்னங்கள், தொன்மையான படிமங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதைவிட இன்னும் ஆழமாக தோண்டினீர்கள் என்றால் புத்த கோயிலின் படிமங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதைவிட ஆழமாக தோண்டினீர்கள் என்றால் சமண கோயில்களின் படிமங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதைவிட சற்று ஆழமாக தோண்டினீர்கள் என்றால் பழங்குடி மக்களின் வழிபாட்டு சின்னங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதைவிட ஆழமாக தோண்டினீர்கள் என்றால் கற்கால மனிதர்களின் அவர்களுடைய டோல்மன் கிடைக்கலாம் உங்களுக்கு. இன்னும் ஆழமாக தோண்டினீர்கள் என்றால் இது இந்துத்துவவாதிகளுக்கு யார் பணம் கொடுக்கின்றார்களோ அவர்களுடைய சின்னங்கள் கூட கிடைக்கலாம்.
அவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் ஆழமாக தோண்டி பாருங்கள், கொக்கோ கோலா பாட்டில் கூட அங்கு கிடைக்கும், நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ராமர் கொக்கோ கோலா அருந்தினார், எனவே அதை நாம் எல்லோரும் அருந்த வேண்டும் என்று நீங்கள் விளம்பரம் செய்வதற்கு எளிதாக இருக்கலாம் என்று அவர் தன்னுடைய உரையில் சொன்னார். அதே காலகட்டத்தில் தான் இந்த தீர்ப்பானது, இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பை விமர்சனம் செய்கின்றார்கள். இந்த தீர்ப்பு எவ்வளவு சட்ட விரோதமாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்கின்றார்கள். இந்த தீர்ப்பு நிச்சயமாக நாம் கடுவிமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும். இந்த தீர்ப்பு ஒரு சட்டத்துக்கு புறம்பான சட்ட விரோதமான தீர்ப்பு. எனவேதான் நாம் இந்த தீர்ப்பை நாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும். நிச்சயமாக உள்ளாக்குவோம். இது மக்கள் நினைத்தால் முடியாதது இல்லை. ஏனென்றால் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு 16 நீதிபதிகள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஜெர்மனியில் இனச்சட்டம், இனத்துவேச சட்டம் நடைமுறையில் இருந்தது. இந்த இனத்துவேச சட்டத்தின்படி யாராவது ஒருவர் அரசுக்கு எதிராக இருக்கின்றார், யாராவது ஒருவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்றார், யாராவது ஒருவர் யூதன் அங்குள்ள ஜெர்மன் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் என்று இருந்தால் அவர்களை ஸ்டெர்லைஸ் என்று சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை செய்து அவர்களை மலடாக்கி விடலாம். அப்படி ஒரு சட்டம் ஜெர்மனியில் இருந்தது. அந்த சட்டத்தை நீதிபதிகள் தான் நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த நீதிபதிகள் நடைமுறைப்படுத்தும் போது அந்த 16 நீதிபதிகள் மீது அந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டு அந்த 16 நீதிபதிகளில் 10 நீதிபதிகள் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆகவே நண்பர்களே, நாம் நீதியை தூக்கிலிட்ட நீதிபதிகளையும் சட்ட ரீதியாக அவர்களை தூக்கிலிடும் நாள் இருக்கின்றது. எனவேதான் சொல்கின்றோம், நாம் பொதுமக்கள் ஒன்று திரண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக, இந்த தீர்ப்புக்கு எதிராக யாரெல்லாம் நேர்மையான பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நேர்மையான மனிதர்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறோமோ, இது நாம் நிச்சயமாக ஒன்று திரண்டு இந்த தீர்ப்பை எதிர்ப்போம் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நண்பர் எஸ் ராமசாமி அப்படின்ற ஒரு நண்பர் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, 1600 ஆண்டிலிருந்து 1947 வரை இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் பாபர் மசூதி எங்களுக்கு முன்னோர் என்ற வாதத்தை வைத்து உரிமை கோரியிருந்தால் இந்த வழக்கு எப்படி அமைந்திருக்கும், தீர்ப்பு மாறி இருக்குமான்னு கேட்டிருக்கார். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் இருக்கு. 1722 பாகிஸ்தான்ல லாகூர் நகரத்தில் சாகித் கஞ்ச் என்று ஒரு இடத்துல ஒரு மசூதி, அந்த மசூதி மிக மிக ஒரு பிரபலமான மசூதி. அந்த மசூதியை இந்த 1722வது வருடம் ராணா ரஞ்சித் சிங் என்ன செய்யறாருன்னா, அந்த மசூதியை ஒரு குருதுவாராவாக மாற்றுகிறார். இந்த மசூதி 1722 எல்லாருக்கும் தெரிந்து பாகிஸ்தான்ல, வேற எங்கும் இல்ல, பாகிஸ்தான்ல இந்த மசூதி குருதுவாராவாக மாற்றப்படுகிறது. இந்த குருதுவாராவாக மாற்றப்பட்ட இந்த மசூதி மறுபடியும் மசூதியாக மாற்றப்பட வேண்டும் என்று வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. பிரைவி கவுன்சில் வரைக்கும் இந்த வழக்கு போகுது. அந்த வழக்கு என்ன மாதிரியாக முடிவு செய்யப்படுகிறது என்றால், 1722 மசூதி குருதுவாராவாக மாற்றப்பட்டது உண்மைதான். ஆனா இப்போ அந்த மசூதியை மறுபடியும் மசூதியாக மாற்ற முடியாது என்று 1940 வழக்கு தீர்ப்பளிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம நாடு மாதிரி நம்ம பெருமை பித்தல, நாங்க பெரிய ஜனநாயக நாடு, இங்க நாங்க அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் வச்சிருக்கோம், நாங்கெல்லாம் சட்டத்தின் ஆட்சி, இப்படி எல்லாம் பொய் சொல்லல. அங்க ராணுவ ஆட்சி நடைபெற்ற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு மசூதி குருதுவாராவாக மாற்றப்பட்டிருக்கு. அந்த குருதுவாராவாக மாற்றப்பட்ட மசூதி மறுபடியும் மசூதியாக மாற்றப்படுவது ரொம்ப எளிது. ஆனா அங்க அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த
குருதுவாரா, மசூதியை மாற்றி கட்டப்பட்ட குருதுவாரா சீக்கியருடைய கோவில் இன்னைக்கும் சீக்கியர்களுடைய குருதுவாராவாகத்தான் இருக்கின்றது. அதனால நிச்சயமாக இந்த நண்பர் ராமசாமி அவர்கள் சொன்னது மாதிரி அந்த லாகூர் வழக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமாதிரி நண்பர் செந்தில்குமார் அவர் சட்டவிரோதமாக தீர்ப்பளிக்கும் நீதிபதிகளுக்கு என்ன விதமான தண்டனை அப்படின்ட்டு ஒரு நண்பர் சையத் அப்துல் காதர் அதே மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தேசவிரோத தீர்ப்புகளை சொன்ன நீதிபதிகளை சிறையில தள்ள நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தில் இடமுண்டா அப்படின்னு சகாபுதீன் என்ற ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. தவறாக தீர்ப்பளித்த நீதிபதிகளை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. ஜஹாங்கீர் என்ற ஒரு நண்பர் சட்டத்துக்கு புறம்பா தீர்ப்பளித்த கடைசியா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்முடைய அரசியல் சட்டப்படி இதற்கு ஒரே வழிமுறை, மக்கள் தான் தண்டனை கொடுக்க முடியும். நீதிபதியை தண்டிக்க வழிமுறை அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார், சட்டப்புறம்பாக நடந்து கொண்டார், ரூபாய் வாங்கிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாரு, பயந்துட்டு தீர்ப்பு சொல்லிட்டாருலாம் சொன்னாங்கன்னா அதிகபட்சம் ஒரு டிரான்ஸ்பர். ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலையும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள், அறுதி பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அதற்கு பிறகுதான் அந்த அறுதி பெரும்பான்மை தீர்ப்பை வைத்துதான் அந்த ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியையோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ இந்த இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனா அவர் ஒருவேளை லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னாக்கா அதுக்கு முன் தீர்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நிறைய விஷயங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீதிபதி லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சது. வீராசாமி என்று ஒருத்தர் இருந்தாரு, தலைமை நீதிபதியா இருந்தாரு. அவரு தன்னுடைய தலைமை நீதிபதியா இருக்கும்போது நிறைய லஞ்சம் வாங்கி நிறைய சொத்துக்கள்லாம் குவிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு கடைசியில் உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு தீர்ப்பு சொன்னாங்க. நீங்க நீதிபதிகள் மீது வழக்கு பதிவு செய்யலாம், குற்றவியல் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த வழக்கு பதிவு செய்யும் போது தலைமை நீதிபதி கிட்ட ஒப்புதல் வாங்கி வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அதே மாதிரி நீதிபதி கே ராமசாமி, வி ராமசாமின்னு ஒரு நம்முடைய, அதுவும் நம்ம தமிழ்நாடு தான், அதுல பெருமைப்பட்டுக்கிற வேண்டிய விஷயம். அவரு இதே மாதிரி நிறைய ஊழல் செஞ்சாரு. அவர் நிறைய இப்ப நம்ம பெரிய அளவில் பேசிக் கொள்ளப்பட்டிருக்கிற அந்த ஆடிட்டர், அவருடைய அறிக்கையில சொல்லப்பட்டதை விட ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டாரு. அவர் டெலிபோனுக்கு மட்டும் 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேல ஒரு தணிக்கைத்துறை அதிகாரிகள் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அந்த வழக்கிலையும் அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த வி ராமசாமி மேல இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு தலைமை நீதிபதி தான் இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிற நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதி தான் ஒதுக்கீடு, துறை ஒதுக்கீடு செய்ய முடியும். இவருக்கு இந்த கேஸ், இவர் டாக்ஸ் பார்ப்பாரு, இவர் சிவில் வழக்கு பார்ப்பாரு, இவர் குற்றவியல் வழக்கு பார்ப்பாரு, இவர் மேல்முறையீடு குற்றவியல் பார்ப்பாரு என்று தலைமை நீதிபதி தான் ஒதுக்கீடு செய்யணும். இந்த நம்முடைய தமிழ்நாட்டு நீதிபதி வி ராமசாமி அவர்கள் மீது இந்த தணிக்கைத்துறை குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் ஓய்வு பெறுவது வரையிலும் அவர் மீது அவருக்கு எந்த விதமான வழக்குகளும் ஒதுக்கீடு செய்யப்படல. அவரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, டெய்லி காலையில கோர்ட்டுக்கு போவாரு, அவரு தன்னுடைய அறையில சேம்பர்ல உட்கார்ந்து இருப்பாரு, சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாரு. அதான் அவர் செஞ்ச ஒரு பணி, அது நடந்தது. அதனால நம்ம சட்ட ரீதியாக இதை செய்ய முடியாது, ஆனா விமர்சனங்கள் வைக்க முடியும். குஜராத்ல அணைகள் கட்டப்பட்டன, அந்த அணைகள் அங்குள்ள பழங்குடி மக்கள் எல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த அணைகள் கட்டப்பட்டன. அப்போ எழுத்தாளர் அருந்ததி ராய் ஒரு கட்டுரை எழுதினாங்க. என்ன கட்டுரை எழுதினாங்கன்னா, இந்த பழங்குடி மக்களுடைய நிலங்கள் எல்லாம் புடுங்கிட்டு நீங்க அணை கட்டுறீங்க, இந்த அணையினுடைய தண்ணீர் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கும் இங்குள்ள கரும்பு தோட்டங்களுக்கும் சாராய தொழிற்சாலைக்கும் போகுது. அங்குள்ள கரும்பு தோட்டங்கள் கடைசியில் சாராய தொழிற்சாலைகள் சாராயம் செய்யறதுக்கு, மொலாசஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கு மூலப்பொருள் எடுக்கிறதுக்கு அது பயன்படுது. இந்த பழங்குடி மக்களுடைய
50,000 பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு அதுல அந்த அணையை கட்டுறீங்க. அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்றாங்க, அதுக்கு இதுல என்ன இருக்கு, அவங்களுக்கு பணம் நஷ்டஈடு கொடுத்துடலாம், ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்புல சொல்றாங்க. அப்ப எழுத்தாளர் அருந்ததி ராய் அதை விமர்சனம் செய்து எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம நாட்டில் பொதுவா ஒரு தபால்காரர் தபால் கொண்டு வந்து கொடுத்தாலே லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம நாட்டில் இருக்கு. அப்படி ஒரு நாட்டில் தனக்கு நிலம் இருக்கிறது தொடர்பாக எந்த விதமான ஆவணங்களும் இல்லாத ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர் எப்படி நீதிமன்றத்திலேயோ இல்லாட்டி வருவாய்த்துறை அதிகாரிகள்ட்டயோ போய் எனக்கு 1 ஏக்கர் நல்லா இருந்துச்சு 2 ஏக்கர் நல்லா இருந்துச்சுன்னு நிரூபிச்சு அவர் எப்படி நஷ்டஈடு வாங்க முடியும்? இது எப்படி இருக்குன்னா, இந்த பழங்குடி வகுப்பை சேர்ந்தவரை பொறுத்த வரைக்கும் அந்த குஜராத்ல பணம் கூட அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. நம்ம பழைய காலத்தில் இருக்கிற பார்ட்டர் சிஸ்டம் தான். இவர் போய் ஒரு கிலோ கேழ்வரக இன்னொரு வீட்டில் கொடுத்துக்கிட்டு அங்க ஒரு 2 கிலோ கறி இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு வருவாங்க. இப்படிதான் அவங்க பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பரிமாற்ற முறை தான் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கு. அதனால அருந்ததி ராய் என்ன சொன்னாங்கன்னா, பழங்குடி மக்களுக்கு பணம் என்னன்னே தெரியாது, பணம் பயன்படுத்துற ஒரு சூழல் அங்க இல்ல. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு பணத்தை பற்றி நல்லா தெரியும். அது இப்போது வர்ற அறிக்கைகள்லாம் பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பணம் வாங்கிட்டு தீர்ப்பு எழுதிட்டாங்க, பணம் வாங்கிட்டு பிளாட் 2 பிளாட் நீதிபதி ஏஎஸ் ஆனந்த் 2 வீட்டு மனை வாங்கிட்டு தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு. நீதிபதி சிங் KN சிங் ஒரு நீதிபதி 18 நாள் தலைமை நீதிபதியா இருந்தாரு. அவர் 130 கோடி ரூபாய் வனஸ்பதி வழக்குல 30 கோடி ரூபாய் வாங்கிட்டு தீர்ப்பு எழுதியிருக்கிறாருன்னா இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு சத்தியப்பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யப்பட்டது. யார் தாக்கல் செய்யறா? ஒரு சாதாரண நபர் இல்ல, நானோ பிரபுராஜத்துறையோ நீங்களோ இல்ல, இந்தியாவில் உள்ள சட்ட மந்திரி பிரசாந்த் பூஷனுடைய தந்தை சாந்தி பூஷன் ஒரு சத்தியப்பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்யறாரு. அந்த அளவுக்கு இங்க சூழ்நிலை இருக்கு. அப்போ அருந்ததி ராய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு மாசம் 60,000 ரூபாய் சம்பளம்னா இந்த 60,000 ரூபாய்க்கு ஈடா அவங்க வீட்டு முன்னாடி 60,000 ரூபாய்க்கு எவ்வளவு சாணி உரம் கிடைக்குமோ அந்த சாணி உரத்தை கொண்டு அவங்களுக்கு கொடுத்தா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படாதோ அதே மாதிரி இந்த பழங்குடி மக்களுக்கு பணத்தை கொடுத்தா பயன்படாது. ஏன்னா உனக்கு சாணி உரத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாது, பணத்தை கொடுத்தா ஏதாவது செய்வீங்க, வெளிநாட்டில் கூட நீங்க முதலீடு செய்ய முடியும். ஆனா பழங்குடி மக்களுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாது. இன்னொன்னு இந்த நிலத்தை காட்டுறதுக்கு ஆவணங்களும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு எழுதினாங்க. அதுக்கு அவங்க அந்த அம்மா மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டது. கடைசியில நீதிபதி பருச்சா என்ற ஒரு நீதிபதி அவர் சொன்னாரு, நம்ம ஷோல்டர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர் பிராட், நம்ம உச்ச நீதிமன்றத்துடைய தோள்கள் விசாலமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இருந்து அவங்களை விடுவிச்சாரு. அதுக்கு பிறகு இன்னொரு அவர்கள் நீதிமன்றத்துக்கு எதிராக கோஷம் போட்டார்னு சொல்லி அருந்ததி ராய் அவர்களை ஒரு நாள் அவரை திகார் ஜெயிலில் அடைத்தாங்க, நீதிமன்ற அவமதிப்பு செய்ததா. ஆனா அதே நேரத்தில் இந்த இஸ்மாயில் பர்வீக்கி வழக்குல உயர்நீதிமன்றத்தில் இந்த பாபர் மசூதியுடைய நிலை எதுவாக இருந்ததோ அதுவாக இருக்கும், ஸ்டேட்டஸ் கோ வில் பி கண்டினியூட், இது என்ன மாதிரி இருந்துச்சோ அப்படியே இருக்கும் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் உறுதிமொழி கல்யாண் சிங் கொடுக்கிறாரு. அந்த உறுதிமொழியை மீறி அரசு ஆதரவுடன் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கர்சேவர்கள் தங்க வைக்கப்படுகின்றார்கள். நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட கர்சேவர்கள் அங்க போயிருக்காங்க. அடுத்த அரசு அலுவலகங்கள் எல்லாம் காலி செய்யப்பட்டு அங்கும் இந்த இடிப்பதற்கான கடப்பாறை கும்பல் அங்கு தங்க வைக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் திட்டமிட்டு அந்த பாபர் மசூதி இடிக்க வைக்கப்படுகிறது. அதுக்கு அந்த இடிப்பதற்கு முன்பாக வாஜ்பாய் போய் அங்க மிக தீவிரமான உரையாற்றி அந்த மக்களை தூண்டி விடுறாரு, அத்வானி தூண்டி விடுறாரு. இது எல்லாம் நடந்து திட்டமிட்டு பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இந்த திட்டமிட்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பேர் சாகடிக்கப்படுகிறாங்க, கொலை செய்யப்படுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இந்த நிலையிலும் கூட அந்த கல்யாண் சிங்க்கு உச்சநீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதுன்னா, தயவு செய்து நீ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உச்சநீதிமன்ற அறை எண் 1 காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் till the raising of the court
நீதிமன்றம் வந்து அமர்ந்து 10:30க்கு வந்து அமர்ந்து 4:30க்கு எந்திரிக்கிற வரையிலையும் நீ இந்த நீதிமன்றத்திலேயே அமர்ந்திருக்கணும். அது அவருக்கு கொடுத்த தண்டனை. நம்ம உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு கொடுத்தவருக்கு 6 மாசம் வரைக்கும் ஜெயிலுக்கு அனுப்பலாம். அவரை திகார் ஜெயிலுக்கு அனுப்பாம, நீ ரொம்ப நல்லவன், அதனால உனக்கு உடல்நலம் கெட்டு போகும், ஒரு நாள் முழுக்க இந்த ஏர் கண்டிஷன் அறையில உட்கார்ந்து சாயங்காலம் 4:30க்கு எந்திரிச்சு போய் இதை மாதிரி நிறைய இன்னும் மதுராவை இடிக்க வேண்டியிருக்கு, காசியை இடிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் இடிங்கப்பா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தது. இதான் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தோட லட்சணம். அடுத்து நண்பர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. சுந்தர், கோர்ட்டு வழக்கு எப்படி போடப்படும்? உங்களின் விமர்சனத்துக்கு அந்த வழக்கு போட முடியுமா? என் மேல என்ன கோவம் நண்பருக்கு தெரியல. ஆனா விமர்சனத்துக்கு போடணும்னு நினைச்சா நிச்சயமா போடலாம். ஏன்னா வழக்கு ஒண்ணுமில்லாத வழக்கு 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் பிறந்தாருன்னு தீர்ப்பெழும் போது நிச்சயமா இந்த வழக்கையும் போடலாம். அது போட்டா சட்டப்படி எப்படி சந்திக்க முடியுமோ அப்படி ஒருவேளை வழக்கு போட்டா நிச்சயமா அதுக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாம இருந்தா நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அடுத்து நண்பர் சையது ஃபரீத், சன்னி வக்போர்டுக்கு சொந்தம் கொள்ள சட்டப்படி நீதிபதி என்ன கேட்பார்கள்? அங்க மசூதி இருக்கு, இதை தவிர வேற என்ன கேட்கணும்? சையது ஃபரீத் கேட்டிருக்கிறாரு. அங்க ஏற்கனவே மசூதி இருக்கு, மசூதியில தொழுகை நடத்தினாங்கன்றது தெரியும். டிசம்பர் 1949 சட்டவிரோதமா அங்குள்ள ராமர் சிலையை கொண்டு வச்சாங்கன்றது தெரியும். அங்க ராமர் சிலையை வைத்த உடனே அங்கு உள்ள ஒரு மாவட்ட நடுவர் என்று சொல்லக்கூடிய கலெக்டர் அங்கு ஒரு 145 கிலோ உத்தரவு போட்டார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 145 உத்தரவு போட்ட பிறகு அங்குள்ள பகுதியில் இந்த சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலைகளை போய் மக்கள் வழிபட்டது, அதற்கு உரிமையல் நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு கொடுத்தது. அதன் பிறகு இந்த 92 இடிக்கப்பட்டது. நம்ம கண்ணு முன்னால தானே இடிபடுது. ஆனா இந்த வரலாறு ரொம்ப சிக்கலான விஷயம். ஏனென்று கேட்டீர்கள், இதை சரியானபடி பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். அதை நான் நண்பர்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசும்போது, நம்ம நாட்டிலே இப்ப நிறைய இடத்துல திருவள்ளுவர் சிலை இருக்குது. தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு பூகம்பம் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி அழியாது, அந்த நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அழிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எல்லா இடத்துலயும் திருவள்ளுவர் சிலை கிடைக்கும். அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன எழுதுவாங்கன்னா, இந்த பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே உள்ள பகுதியில் உள்ள மக்கள் தாடி வைத்த கடவுளை வழிபட்டார்கள் அப்படிதான் எழுதுவாங்க. அதான் இன்னும் சொல்ல போனா இன்னொரு கடவுளையும் வழிபட்டாங்க. அந்த கடவுளுடைய கை வானத்தை பார்த்திருக்கும். ஏன்னா அது அண்ணா சிலையும் நிறைய இருக்கு நமக்கு. அதனால நம்மளுடைய சரித்திரம் இந்த சரித்திரவியல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரித்திரத்தை ரொம்ப திருச்சி ரொம்ப எளிதா எழுதிடலாம். நம்ம இந்த தர்மீர் சர்மா தீர்ப்பை ஆழமா படிக்கும் போது, ஆழமா படிக்கிறது ஒரு பெரிய ஒரு மிக மிக கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தீர்ப்பை இவ்வளவு கேவலமா எழுத முடியுமான்றது தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த சரித்திரம் எப்படி திரித்துக் கொள்ளப்படும். ஏன்னா இந்த பாபர் மசூதியில அதுல ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. 112வது அத்தியாயம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த 112வது அத்தியாயம் என்ன அப்படின்றது நண்பர்களுக்கு தெரியும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால், அல்லாஹ் ஒருவனே, அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் உங்க எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு வசனம். இந்த சொற்றொடர் நம்ம எல்லாத்துக்குமே, இந்த வெர்சஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். இதுதான் அங்க எழுதப்பட்டுள்ளது. ஆனா அத கூட அவர் எப்படி இன்டர்பிரட் பண்றாருன்னா, இதுல காலிகிராபி என்ற முறையில் எழுதப்பட்டது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உள்ள எழுத்துக்கள் அல்ல என்று சொல்லி அவர் அதை இன்டர்பிரட் பண்றார். அதனாலதான் இது சொல்லணும்னு நினைச்சா நம்ம நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு கூட சொல்ல முடியும். அடுத்து நண்பர் முகமது இப்ராஹிம் கேட்டிருக்காரு, நம்ம சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அழுகி போன விஷயங்கள் நடக்கின்றன, சரியாக தீர்ப்பு அமைவதில்லை, லஞ்சம் தலைவரை தாடுகிறது என கண்டனம் தெரிவித்தார்கள். உண்மைதான். அங்க அங்கிள் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய மாமா, எங்க மாமா இவர், இந்த ஜட்ஜி எங்க மாமா, எங்க அத்தை, எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நீதிபதி மார்க்கண்டேய கட்சியும்
ஜான்சுதா மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய நீதிபதியும் உச்சநீதிமன்ற நீதிபதியும் 2 பேர் கருத்து தெரிவிச்சாங்க. இதன் அடிப்படையில் பாபர் மசூதி தீர்ப்பை ரத்து செய்ய வழி உண்டா முகமது இப்ராஹிம் மஹபூபாளையத்திலிருந்து கேட்டிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடு முழுதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படணும். நாடு முழுதும் இந்த தீர்ப்புக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கப்படணும். நாடு முழுதும் இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றங்கள் எப்பவுமே இட் வில் டேக் ஜுடிஷியல் நோட்டீஸ். மண்டல் கமிஷன் பிரச்சனை வரும்போது மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் 2 விதமான ஒரு இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான 2 விதமான ஒரு கூச்சல் எழுந்தது, பிரச்சனை இருந்துச்சு, கொந்தளிப்பு இருந்தது. நீதிபதிகள் என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்டல் கமிஷனுக்கு ஆதரவா நிறைய குரல் எழுந்தது. தென் மாநிலங்கள் முழுக்க மண்டல் கமிஷனுக்கு ஆதரவா. உத்தராஞ்சல், பீகார், பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல மண்டல் கமிஷனுக்கு எதிரா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கெல்லாம் படிக்காதவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் இன்னும் அடிமைப்படுத்தி அடிமையா வைக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள். அங்க மண்டல் கமிஷனுக்கு எதிரான ஒரு வாதங்கள், முழக்கங்கள் வந்தன. அதனாலதான் உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் 6 நீதிபதிகள் மண்டல் கமிஷனுக்கு ஆதரவாகவும் 3 நீதிபதிகள் மண்டல் கமிஷனுக்கு எதிராகவும் தீர்ப்பு சொன்னாங்க. அதனால நிச்சயமா நீதிமன்றங்கள் எப்பவுமே சமூகத்தில் இருக்கிற நிலையை கருத்தில் கொண்டுதான் தன்னுடைய தீர்ப்புகளை சொல்கிற சூழல் இருக்கின்றது. நம்ம அமைதியா இருந்தோம்னா என்னமோ இந்த அமைதி மௌனம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால நம்ம எதிர்ப்பை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட வேண்டிய விதத்தில் காட்ட வேண்டும். அப்போதுதான் அந்த தீர்ப்பு மாற்றி அமைக்கப்படும். இது போன்ற தீர்ப்புகளை, சட்டவிரோத தீர்ப்புகளை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, மக்கள் ஒன்று திரண்டு அதற்கு எதிராக போராடுவதுதான் ஒரே வழி. அதே மாதிரி அதற்கு எதிராக அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்களும் இதற்கு எதிராக எழுத வேண்டும், தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக எழுத வேண்டும். என நண்பர் பிரபுராஜதுரை ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். அந்தியார்ஜுனா என்ற ஒரு முதுபெரும் வழக்கறிஞர், ஒரு மிக நேர்மையான வழக்கறிஞர் என்று, நேர்மையான வழக்கறிஞர் நம்முடைய இந்தியாவில் மிகச்சில வழக்கறிஞர்கள் பட்டியலிட்டுலாம். அது வழக்கறிஞர் சோலி சராப்ஜி, நாரிமன், வழக்கறிஞர் அந்தியார்ஜுனா போன்ற வழக்கறிஞர்களை நம்ம பட்டியலிட முடியும், அதாவது விரல் விட்டு எண்ண முடியும். வழக்கறிஞர் பி.பி. ராவ் போன்றவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்தியார்ஜுனா சொல்லியிருக்காரு, ஒருவேளை மசூதியை இடிக்கல, இந்த கடப்பார கும்பல் மசூதியை இடிக்கலன்னு வச்சுப்போம், அப்ப என்னையா தீர்ப்பு சொல்ல முடியும்? நீ மசூதியை இடிச்சு ஆளுக்கு 3ல் 1 பாவம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா உலக நாடுகள் ஒன்ன பார்த்து சிரிக்காதா? சட்டத்தில் அது இடம் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கு இந்த தீர்ப்பு அந்த கேள்விக்கான விடையை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலன்னா, அந்த கேள்விக்கான விடையை சொன்னா அது நேர்மையான தீர்ப்பா இருக்கும். இது ஒரு நேர்மை இல்லாத தீர்ப்பாக இருக்கிறதுனால தான் அந்த கேள்விக்கு விடையே சொல்லப்படவில்லை. அடுத்து முகமது ரியாஸ் சொல்லியிருக்காரு, ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பா, சில மத அமைப்புகளின் மிரட்டலால் வழங்கப்பட்ட தீர்ப்பா, இல்லை சமாதான தீர்ப்பா என்று சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இது சமாதான தீர்ப்பு அல்ல. சமாதான தீர்ப்புனா நண்பர் பிரபுராஜ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர்களுக்கு விசுவாசமா, அவர்கள் எந்த அளவுக்கு தனக்கு விசுவாசமா இருக்காங்களோ அதை விட இந்த அடிமைகள் அதை விட அதிகமா விசுவாசமா இருப்பாங்க. அதே மாதிரி இவர் இஸ் மோர் லாயல் டு தி ஆர்எஸ்எஸ் தேன் ஹிம்செல்ஃப். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் விசுவாசியாகவே தன்னுடைய தீர்ப்பு முழுதும், அதான் ஒரு இடதுசாரி அமைப்பில் அந்த தீர்ப்பை விமர்சனம் செய்யும் போது சொன்னாங்க, அவர் அந்த தீர்ப்புக்கு பதிலாக அந்த பக்கங்கள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராமஜெயம் எழுதி வச்சிருந்தா கூட அவருக்கு ஒருவேளை அவர் மத நம்பிக்கைப்படி அவர் போற போக்குல புண்ணியமாக சேர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அபத்தமாக எழுதாம இருக்கிறதுக்கு, ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமில்லாததுக்கு ஏதோ இருக்கிற பரவாயில்ல, ஆனா நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். கேனத்தனமா எழுதுறதுக்கு எழுதாமலே இருந்துடலாம் அப்படின்றதுதான் அந்த ஆங்கில சொற்றொடருக்கான பொருள். பி.எல். சாந்தாராம் என்பவர்கள் ஒரு மத பிரச்சனை தீர்ப்பு சொல்லும் போது இதற்கு முன் நடந்த வழக்கு பதிவுகளை பார்த்து அதன் பின்பு தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆனா இவங்க வழங்கின தீர்ப்பு இந்து மத தீவிரவாதிகளின் மிரட்டல் அல்லது பணம் வாங்கி தீர்ப்பு கூறியுள்ளார்களான்னு கேட்டிருக்கிறாரு. பணம் வாங்கி தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு. ஆனா அப்படி சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த தர்மவீர் சர்மா போன்றவர்கள் இந்து அமைப்புகளாவே மாறி அந்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறாங்க. அவர் ஒரு நாள் இருந்தா அவர் ஓய்வு பெற்றிருப்பார். நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அவர் ஓய்வு பெற்றிருந்தா கூட பரவாயில்ல, அடுத்து இன்னொரு நீதிபதி போட்டு இன்னும் கொஞ்ச நாள் தள்ளிட்டு இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழல்.
அப்ப இந்த மாதிரி ஒரு வழக்குல இதுக்கு முன்னாடி முன்தீர்ப்புகள் ஒன்றும் பெரிய அளவுல இல்ல. தனிஸ்லாஸ்னு ஒரு வழக்கு, ரெவரண்ட் ஃபாதர் தனிஸ்லாஸ்னு 1970 மத்திய பிரதேசத்துல ஒரு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த மத்திய பிரதேச மதமாற்ற தடை சட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் தமிழ்நாட்டிலேயும் மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. பிறகு இப்போ பட்டு திருந்தின பிறகு அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். அந்த மதமாற்ற தடை சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது 1970 உச்சநீதிமன்றம் மதமாற்ற தடை சட்டம் செல்லும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. 1958 கவுஸ்லாட்டர் ஆக்ட், பசுவதை தடுப்பு சட்டம், இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தை பசு வதைன்னு சொல்றீங்க, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் பசு புனிதமானது. கோசாலை என்று சொல்லக்கூடிய இந்த பசுவை காப்பாத்துறதுக்கு கன்னியாகுமரியில் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு பசு கோசாலை திறக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள் காலையில எந்திரிச்சாங்கன்னா மாட்டுக்கறியும் புரோட்டாவும் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அங்க பசுவை காப்பாத்துறதுக்கு கோசாலை ஜெயலலிதா அம்மா போய் சாமி தோப்புல திறக்கிறாங்க. பசுவை காப்பாத்துறதுக்குள்ள சட்டம் மத நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளது. யாருடைய மத நம்பிக்கை? பெரும்பான்மை இந்துக்களுடைய மத நம்பிக்கையும் கிடையாது. பசுவை காப்பாற்றுற சட்டம் பார்ப்பனுடைய மத நம்பிக்கை. ஏன்னா அவர்கள் மத்திய ஆசியால இருந்து இந்தியாவுக்குள்ள வரும்போது அவர்களுக்கு பசுவை விரட்டிட்டு கால்நடைகள் மேய்த்து கொண்டு வரும்போது சாப்பாட்டுக்கு பால், விளக்கெரிக்கிறதுக்கு நெய், விறகு எரிக்கிறதுக்கு அந்த பசுடைய வரட்டி, ஏதாவது உடம்பு சரியில்லாம பண்ண பசுடைய சிறுநீர். இன்னைக்கு கூட பார்ப்பனுடைய சடங்குல பசுடைய கோமியத்தை குடிக்கிறது ஒரு சடங்கு. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே இந்திய பிரதம மந்திரியுடைய அறையில முழுக்க பசுடைய சிறுநீரை வச்சு சுத்தம் செய்யறாங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவில் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் டொமினிக் லாப்பியர் என்றவர் அதை எழுதியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பசுடைய கோமிய வாசம் தான் நம்முடைய பிரதம மந்திரி அலுவலகத்தில் வீசிட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் இந்த 1958 உச்சநீதிமன்றம் ஹனீப் குரேஷி என்ற வழக்குல பசுவதை தடை அந்த சட்டம் செல்லும். பசுவை யாரும் வதை செஞ்சிடக்கூடாது. எந்த உச்சநீதிமன்றம்? ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் 1992 டிசம்பர் 6 கொலை செய்யப்பட்ட போது அவர்களை காப்பாற்ற வராத இந்த உச்சநீதிமன்றம் பசுவதை செல்லும் அப்படின்னு அந்த பசுவதை தடுப்பு சட்டம் செல்லும் தீர்ப்பு வழங்கிருக்கு. அதனால முன் தீர்ப்புகள் இதுல வேற ஒரு சில வழக்குகள் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கலாம். நம்முடைய தேசிய கீதம் சட்டத்துல தேசிய கீதம் பாட சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு கேரளால ஒரு வழக்கு, விஜய் இமானுவல் என்ற வழக்குல நீதிபதி சின்னப்பரெட்டி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. தேசிய கீதம் பாடணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்தி ஒரு 3 குழந்தைங்க நாங்க எங்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் நாங்க தேசிய கீதம் பாட மாட்டோம், எங்களுடைய மத நம்பிக்கை அடிப்படையில் எங்களை தேசிய கீதம் பாட சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது, நாங்க ஜெகோவாஸ் விட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மத பிரிவை சேர்ந்தவங்க, அந்த மத நம்பிக்கையை சேர்ந்தவங்க, எங்களை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைகள் பாடம் மறுத்த போது அவர்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கினாங்க. உயர்நீதிமன்றம் இவங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கின செல்லும்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போன போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? இந்த குழந்தைகளுடைய மத நம்பிக்கை எங்களுக்கு எதுவும் நாங்க தேசிய கீதத்தை பாடாம இருக்கிறது எங்களோட மத நம்பிக்கைன்னு சொன்னா நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. விஜய் இமானுவல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்குல. ஆனா இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப அரிதான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு நம்ம சொன்ன உடனே ஆகா உச்சநீதிமன்றம் நல்லா கொடுத்திருக்காங்கன்னு யாரும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஜுடிஷியல் லாட்டரி என்னைக்காவது ஒரு நாள் தான் விழும். ராமையா ஆசாரிக்கு 1 கோடி ரூபாய் விழுந்தது. நாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சின்னத்தந்தியில படிச்சோம். ராமையா ஆசாரிக்கு 1 கோடி ரூபாய் விழுந்தது. அது என்னைக்கோ ஒரு நாள், அத்திப்பூத்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் தான் விழும். அதனால தயவு செய்து அதை வச்சுட்டு உச்சநீதிமன்றம் ரொம்ப நல்ல நீதிமன்றம், முன் தீர்ப்புகளை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற தவறான கருத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக் கூடாது. மக்கள் சக்தியால் மட்டுமே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி எழுத முடியும் அப்படின்னு நம்மளால கட்டாயப்படுத்த முடியும். அடுத்து ஜமால் மைதீன் அவர்கள் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிந்திக்கின்ற மனிதனுக்கும் தெரியும் இந்த தீர்ப்பு சரியானது அல்ல. ஆனால் ஊபியில் உள்ள படித்த அனுபவம் உள்ள அலகாபாத் நீதிபதிகளுக்கு தெரியாதது ஏன்? இது ஒரு எளிதான ஒரு பதில் இருக்கு. நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம், தூங்குறவன எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது. அதுதான் இதற்கான பதில்.
அடுத்து இறுதியாக காதர் பாஷா அவர்கள் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் உள்ள நீதித்துறை மீது பொதுமக்களுக்கு மரியாதை இருந்தது. ஆனால் 60 வருடங்களுக்கு மேலாக ஒரு வழக்கு நடைபெற்று அதிலும் கட்ட பஞ்சாயத்தை போல நீதிபதிகள் கூறியிருப்பது, இதற்கு ஏன் இவ்வளவு ஆண்டுகள் வழக்கை நடத்த வேண்டும் என்றெல்லாம் எனக்கு மனவேதனை இருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னது மனதுக்கு ஆறுதல் தருகிறது. கேள்வி, உச்சநீதிமன்றம் தானாகவே இந்த வழக்கை கையில் எடுப்பது சாத்தியமா? இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 60 வருஷம் இந்த தீர்ப்பு சரி, ஏதாவது ஒண்ணு முடிஞ்சா சரி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாம் தள்ளப்பட்டு விட்டோம். அதுவே இந்த சிவில் வழக்குகள்ல அதுவே ஒரு பெரிய வெற்றி. சிவில் வழக்கு பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அந்த திரும்ப 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 வழக்கு நடத்தி 1 லட்சம் ரூபாய் வழக்குக்கு வக்கீலுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவழித்த பிறகு இந்த வழக்கையே தேவையில்லை, போட்டிருக்காம இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளி வச்சுட்டு, அதுக்கு பிறகு என்ன தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மனநிலைக்கு. ஆனா அது நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நிச்சயமா இந்த தீர்ப்பை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறும். நமக்கு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, டிஎன்டிஜே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் 27ஆம் தேதி நடத்தவிருக்கும் பேரணி ஆர்ப்பாட்டம் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏற்பட்ட அநியாயத்திற்கு எதிராக நியாயத்தை பெற்றுத் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டமே நடத்துறோம். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நானும் நண்பர் பிரபுராஜரையும் நண்பர்களும் தவ்ஹீத் ஜமாத் நடத்துற இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டு பேசுகிறோம். நிச்சயமாக நம்முடைய கருத்தை அழுத்தமாக ஆணித்தரமாக பெரும்பான்மையான மக்கள் ஒன்று திரண்டு இதை எதிர்ப்பதன் மூலமாக பதிவு செய்ய முடியும். அப்படி பதிவு செஞ்சா மத்திய அரசுல இன்னைக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதல்வருக்கும் ஒரு நிர்பந்தம் வரும். அந்த மாதிரியான அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் நிச்சயமாக ஒரு தீர்ப்பை நாம் மாற்ற முடியும். அலகாபாத்ல சொன்ன இந்த முட்டாள்தனமான தீர்ப்பை மாற்ற முடியும் 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 என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கிலே விவாதிக்கப்பட வேண்டிய, மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கப்பட வேண்டிய பல்வேறு தகவல்கள் இங்கே பரிமாறப்பட்டது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளாத பல புதிய தகவல்களையும் இந்த வழக்கறிஞர்களிடமிருந்து நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை குறித்து திரும்ப திரும்ப ஒரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இது நம்பிக்கை என்ற அடிப்படையிலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செஞ்சு லஜபதி கூட குறிப்பிட்டாங்க. அந்த 3 பங்கு வைக்கிற நேரத்தில் கூட பள்ளிவாசல் இருந்த பகுதியை முஸ்லீம்களுக்கு கொடுத்திருந்தா கூட ஓரளவு மனசு ஆறி இருக்கும். 3 பங்கு போட்டா நீங்க எல்லாரும் ஆளுக்கு 3 உனக்கு தேவைப்படுற இடத்த பங்கு வச்சுக்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 3 பங்குலையும் எப்படி பங்கு வைக்கிறாங்கன்னா, பள்ளிவாசல் குறிப்பிட்ட டூம் இருந்துச்சு, பாபர் மசூதி டூம், அந்த மேல உருண்டையா இருக்குமே, அந்த டூமுக்கு நேர கீழே இருக்கிற அந்த பகுதி அந்த ராமஜென்ம பூமி அறக்கட்டளை அவர்களுக்கு கோவில் கட்டுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒதுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை குறிப்பிடுறாங்க. எதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலரா இந்த இடத்தை அவங்களுக்கு கொடுக்கறாங்க என்று சொன்னால், அங்கதான் ராமர் பிறந்தார் என்று நம்புகிறோம், அப்படித்தான் இந்துக்கள் நம்புகிறார்கள் என்று அதில் ஒரு வாசகம் சொல்லப்படுகிறது. அதற்கான சட்ட விளக்கங்கள் பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. நம்பிக்கையை வச்சு சொல்லக்கூடாது, சட்டத்தை தான் பார்க்கணும், ஆவணங்களை பார்க்கணும், அனுபவ பாத்தியதையை பார்க்கணும், யார் என்னத்தை நம்புறான்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாதத்துக்கு அதையும் நம்புவோம். ஒரு வாதத்திற்காக வேண்டி சொல்லுகிறேன், சட்டத்தின் வட்டத்தை விட்டு வெளியிலிருந்து பேசுவதாக இருந்தால் ஒரு வாதத்திற்கு அப்படித்தான் நம்புகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட யார் அப்படி நம்புவது, அதை கேள்வி எழுப்பணும்ல. இப்படி நம்புறாங்க, இங்கதான் ராமர் பிறந்தார்னு நம்புறாங்கன்னு சொல்றீங்களே, இங்கதான் ராமர் பிறந்தார் என்று நம்பக்கூடிய இந்துக்கள் யார் இந்த நாட்டில்? அதிலும் குறிப்பாக பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி 67 ஏக்கர் நிலத்தை மொத்தமா காட்டல, அதுல இருக்கிற பள்ளிவாசலை காட்டி, பள்ளிவாசலுக்குள்ள டூமை காட்டி, டூமுக்கு நேர கீழே தான் பிறந்தாருன்னு பர்டிகுலர் பிளேஸ காட்டுறீங்களே, இப்படி நம்பக்கூடிய இந்த தேசத்துல யார் இருக்கிறார்? முதல்ல இதை சொல்ல முடியுமா? ஒரு ஆளு பிறந்தார் என்று சொன்னா, இப்ப நேற்றுக்கு பிறந்த பிள்ளைன்னு வச்சுக்குவோம், எங்கேயா பிறந்துச்சுன்னு கேட்டுச்சுன்னா கரெக்டா பர்டிகுலரா பிளேஸ காட்டி போடணும். இந்த இடத்துல தான் பிறந்துச்சு, பிரசவம் பார்த்த டாக்டர் போய் கேட்டா
ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் எந்த ரூம்ல பிரசவம் நடந்தது அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் எந்த பெட்ல குழந்தை பிறந்துச்சோ அந்த பெட்டை குறிப்பிட்டு காட்டிடுவாங்க. நேத்தைக்கு பிறந்த பிள்ளைக்கு காட்டலாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைக்கு, ஒரு 50 வயசு பிள்ளைக்கு இந்த பிள்ளை எந்த இடத்துல பிறந்துச்சுன்னு கேட்க சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல காட்டலாம், ஒரு ஊரை காட்டலாம். இன்னும் பல பேர் மாவட்டம் தான் காட்டணும், இந்த ஏரியால தான் பிறந்தோம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு பூர்வீகம் ஆந்திராமாங்க, மாநிலத்தை தான் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று சொன்னால் இந்த ஆளு பிறந்த ஊர் எது, மாவட்டம் எது, மாநிலம் எது, இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய பர்டிகுலர் பிளேஸ கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னால் ஒரு 100 ஆண்டு கால 100 வயது மனிதனுக்கே குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் ராமருடைய வயது என்று அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? நடுநிலையாளர்கள் சொல்றது அவர் பிறக்கவே இல்லை, அது ஒரு கற்பனை கதாபாத்திரம். நிறைய பேர் இது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு கூட தன்னுடைய உலக பிரசித்தி பெற்ற வரலாற்று நூலில் இதையெல்லாம் குறிப்பிடுறார். ராமர் என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு நம்முடைய முன்னாள் பிரதம அமைச்சரும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கருத்தை விட்டுருவோம். ராமர் பிறந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டால் கூட அந்த பிறந்ததை பற்றி சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுது பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ராமபக்தர் குறிப்பிடுகிறார், அவர் பிறந்து ஏறத்தாழ 9 லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டதுங்கிறார். 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைக்கு பர்டிகுலர் பிளேஸ் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு ஆள் 9 லட்சம், இன்னொரு ஆள் 9 லட்சம். நீ சொல்ற தப்பு கணக்கு. வேற எப்பயா பிறந்தாரு? அவர் பிறந்து 13 லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு ஆள், மூணாவது ஆள் வராது. 2 பேர் சொல்றேன் தப்பு. இவர் வேற என்னத்தையோ 10 வருஷம் சொல்ல போறாரு போல இருக்குன்னு பார்த்தா 17,28,000 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. பர்டிகுலரா ஆயிரங்கள்ல வேற சொல்றாரு. முதல்ல சொன்னவங்களா லட்சத்துல முடிச்சாங்க, ரெண்டாவது மூணாவது சொல்றாள் என்ன, 17,28,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ராமர் பிறந்தார். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஆளுக்கு இத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவருடைய பர்டிகுலர் பிளேஸ் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது? இந்த கேள்விக்கு பதில காணும். சரி, அதையும் ஒரு வாதத்துக்கு நம்புவோம். 9 குறைந்தபட்ச ஒரு அளவு எடுத்துக்கொண்டு 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு. பிறந்ததை ஒரு வாதத்துக்கு நம்பிக்கொண்டு அதுக்கடுத்து வாதத்தை வைத்தால் அவர் எங்க பிறந்தாரு? அந்த நம்பிக்கை நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்து மக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் பிறந்த இடத்தை பற்றி பல்வேறு நம்பிக்கைகள் இந்துக்களிடத்தில் இருக்கிறார். ஒரு நம்பிக்கை என்ன, இந்த அயோத்தி பிரச்சனைக்குரிய அயோத்திக்கு போங்க. வழக்கறிஞர் கூட குறிப்பிட்டார், ஏராளமான ராமர் கோவில்கள் அயோத்தியில இருக்கிறது, இன்னைக்கு இருக்குது. அதுல 16 கோவில்கள் ராம ஜென்மஸ்தான் என்ற பெயரிலே இருக்கிறது. ராமர் கோவில் நிறைய கோவில் இருக்கிறது, ராம ஜென்மஸ்தான் பெயர்ல 16 கோவில் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கூட ராமர் கோவில் இருக்கும், எத்தனையோ கோவில்களை பார்க்கிறோம். சாதாரண ராமர் கோவிலுக்கும் ராம ஜென்மஸ்தான் கோவிலுக்கும் இடையில வித்தியாசம் உண்டு. ஜென்மஸ்தான் என்னன்னா பிறந்த இடம். அயோத்தியில இருக்கிற 16 கோவில்களுக்கு அந்தந்த கோவில்களுக்கு வழிபடக்கூடிய மக்கள் அந்த கோவிலுடைய பூசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் ராம ஜென்மஸ்தானு, பாபர் மசூதி அரசியல் ஆக்கிட்டானு, அவங்க அங்கெல்லாம் ராமர் பிறக்கல, எங்க கோயில்ல தான் பிறந்தார் என்று 16 கோவில் பூசாரிகள் இன்றைக்கும் 16 கோவில்களை இடம் சுட்டி காட்டுகிறார்கள். இதுதான் ராமர் பிறந்த இடம். அவங்க இந்துக்கள் இல்லையா? இந்துக்கள் பாபர் மசூதி இந்த இடத்துல தான் பிறந்தார்னு இந்துக்கள் நம்புகிறார்கள் என்றால் அந்த 16 கோவில் பூசாரிகள் இந்துக்கள் பாயா? அவங்க கோயில மணியாடிகள் எல்லாம் அப்துல் காதர் அல்ல செய்யுமா? அந்த இந்துக்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கல. இந்த இந்துக்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அந்த இந்துக்களுடைய நம்பிக்கையை புறக்கணித்தார். இது மாத்திரமா? தமிழ்லயே அயோத்தி மகாத்மியம் என்ற பெயர்ல ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ராம பக்தரால், ராமரை கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு ராம பக்தரால் எழுதப்பட்ட நூல் அயோத்தி மகாத்மியம். இந்த அயோத்தி மகாத்மியத்தில் அவர் குறிப்பிடுகிறார், ராமனுடைய வரலாறுகளை எல்லாம் விரிவா பேசுறார். அதுல அவர் சொல்றாரு, ராமருடைய தந்தை தசரதருக்கு 4 புதல்வர்கள். இந்த 4 புதல்வர்களும் ராமரும் லட்சுமணரும் அவரு கூட பிறந்த இன்னும் 2 சகோதரர்களும் 4 பிள்ளைங்களை எங்க பிறந்தார்கள் என்று சொன்னால் தசரதனுடைய மனைவி கௌசல்யாவுடைய வீட்டிலே தான் பிறந்தார்கள். இன்னைக்கும் அயோத்திக்கு போனவங்களுக்கு தெரியும், கௌசல்யா வீடுன்னு ஒரு வீடு இருக்கிறது. அது பாபர் மசூதி இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. இங்கதான் பிறந்தார். அது சொல்றது யாரு? அது தமிழ்நாடு தௌஜமாத் சொல்லல, அது வேற எந்த முஸ்லீம் அமைப்புகளும் சொல்லல. அதை சொல்றவர் இந்து தானே, சாதாரண இந்தியிலே ராம பக்தர்ல.
ராமரை பத்திய வரலாற்று நூல் எழுதினவர்கள, ராம காதையை மக்கள் மத்தியில விலக்கி கொடுப்பதற்காக வேண்டிய பல இலக்கியங்களை படைச்சவர்கள, அந்த இந்துடைய நம்பிக்கையை ஏத்துக்கல. அவரு இந்து தானே, அத்தோட போச்சா அவர் பிறந்த இடத்தை பத்தி என்ற நம்பிக்கை. பஞ்சாபுக்கு போங்க, நம்ம இந்தியாவில் பஞ்சாப் மாநிலம் இருக்குல்ல, பஞ்சாப் மாநிலத்தில் பாட்டியாலான ஒரு ஊர் இருக்கு. இந்த பாட்டியாலா ஊர் மக்களிடத்துல போய் கேளுங்கள், ராமர் எங்க பிறந்தாரு. அவங்க சொல்றாங்க, ராமருடைய தாய்வழி தாத்தா, அவருக்கு சொந்தமான ஒரு பாட்டியாலா, தாய்வழி தாத்தாவுடைய வீடு இங்க இருக்கிறது, அந்த வீட்டில் ராமர் பிறந்தார். இதை சொல்றது யார்? இது இந்துக்கள் தான். இந்த இந்து நம்பிக்கையை எடுத்துக்கல. சரி, அதை விடுவோம். ராமரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இந்து யாரு? முதல்ல ராமர்னு ஒருத்தரை பத்தி சொல்லி கொடுத்து, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவர் பிறந்தாரு, அவர் நிறைய பராக்கிரமங்கள் செஞ்சாரு, அவர் வில்ல வளைச்சாரு, அந்த ராமர்னு ஒருத்தரை பத்தி உலகத்துக்கு எப்ப தெரியும்? வால்மீகிங்கிற முனிவரை வச்சுதான் உலகத்துக்கு தெரியும். வால்மீகி தான் முதலா ராமாயணம் எழுதுகிறார். அவருடைய ராமாயணத்துலதான் ராமரை பத்தி அறிமுகப்படுத்துறார். அவர் அறிமுகப்படுத்தியதுக்கு பிறகுதான் ராமரை பத்தி உண்டான நம்பிக்கை, அவர் ஒரு கடவுள் என்ற சித்தாந்தம் நம்ம இந்திய மக்கள் மத்தியிலே பரவ ஆரம்பித்தது. இந்த வால்மீகி என்ன சொல்றார் அவர் பிறந்த இடத்தை பத்தி? அதை பார்க்கணும்ல. வால்மீகி இன்னைக்கு இருக்கிற அத்வானி சொல்றதை விட, பிரவீன் தொகாடியா சொல்றதை விட, வாஜ்பாய் சொல்றதை விட, எஸ்யூ கான் சொல்றதை விட, சுதீர் அகர்வால் சொல்றதை விட, தரம்வீர் சர்மா சொல்றதை விட, இந்த எல்லாருடைய நம்பிக்கையை விட இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ற இந்துக்கள் எல்லாம் சொல்றதை விட ராமர் பிறந்த இடத்தை சொல்றதுக்கான அதிகபட்ச தகுதி வால்மீகிக்கு தான் இருக்கிறது. வால்மீகி தன்னுடைய ராமாயணத்துல ராமர் பிறந்ததை பற்றி என்ன குறிப்பிடுறாரு? வால்மீகி சொல்றாரு, ராமர் அயோத்தியில் பிறந்தார். வால்மீகி ராமாயணம் பேசுகிறார். உடனே நம்ம இந்த குரூப் எல்லாம் பள்ளியாசல இடிச்ச குரூப், அதுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கி தீர்ப்பு சொன்ன குரூப், இது எல்லா குரூப்பும் சேர்ந்துக்கிட்டு அயோத்தி இருக்குல்ல, அந்த அயோத்தி தான். ஊர் உலகத்துல ஒரே ஒரு பேர்ல ஒரு ஊர் தான் இருக்கணுமா? ஒண்ணுக்கு மேற்பட்ட ஊர் இருக்க கூடாதா? ஒரு பேர்ல எத்தனை ஊர் இருக்கிறது? அப்போ எந்த பேரை எடுத்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அயோத்தின்னு வால்மீகி சொன்னார்ல, எந்த அயோத்தின்னு பார்க்கணும்ல. எந்த அயோத்தின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணனா வால்மீகியே சொல்றார். நான் சொல்ற அயோத்தி எந்த அயோத்தி, அவரே இலக்கணங்களை சொல்கிறார். நான் அயோத்தியில பிறந்தாரு, ஆனா நான் சொல்லக்கூடிய அயோத்தியில இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நதி ஒன்று ஓடும். அந்த நதியுடைய பெயர் சரையு. இந்த சரையு நதி அயோத்தியில் இருந்து மேற்கு புறம் நோக்கி பாயும். மேற்கு நோக்கி பாய்கிற இந்த சரையு மேற்கு புறத்திலே அதை கடந்து செல்லக்கூடிய கங்கையிலே போய் கலக்கும். சரையு நதி இருக்குது, அந்த நதி மேற்கு நோக்கி பாயுது, மேற்கு புறத்தில் கங்கையில போய் கலக்குது. அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்கிற அயோத்தியில தான் ராமர் பிறந்தார் வால்மீகி சொல்லுகிறார். இங்க இருக்கிற அயோத்தியில ஒரு நதி ஓடுது, அந்த நதி மேற்கு நோக்கி பாய்கிறதா, நேர கிழக்க நோக்கி பாயுது, நேர் எதிர் திசை. கிழக்க நோக்கி பாய்ஞ்சாலும் அப்படி சுத்தி கித்தி போய் கங்கையில கலக்கிறான்னு பார்த்தா கங்கையில கலக்கல, ராப்தி என்ற ஒரு நதி இருக்கிறது, ராப்தியில போய் கலக்கிறது. அப்ப இவர் சொன்ன இலக்கணம் இங்க பொருந்தலையே, வேற எங்க தான் பொருந்தி போகிறது? ராம பக்தர்களை ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, இன்ன இலக்கணத்தை கொண்டிருக்கிற அயோத்தி நேபாளத்தில் இருக்கிறது. அங்க ஒரு நதி ஓடுது, அது அயோத்தியில இருந்து மேற்கு நோக்கி பாயுது, அப்படியே இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கங்கையில வந்து கலக்கிறது என்று சொல்லி நேபாளத்தில் அந்த அயோத்தி இருக்குதுன்னு ராமாயணத்தை ஆய்வு செஞ்சவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அயோத்தியில தான் அவர் பிறந்திருக்கிறான்னு கன்ஃபார்மா தெரியுது. வால்மீகி சொல்ற பிறந்த இடத்தை நம்புறதா? அவர் இந்து இல்லையா? இந்துக்கள் நம்புறாங்க, அந்த நம்பிக்கை அங்கதான் பிறந்தாரு ஒரு காரணத்தை நம்பிக்கை அடிப்படையை தீர்ப்பு சொன்னீர்கள் என்று சொன்னால், வால்மீகியுடைய நம்பிக்கை ஏன் ஏற்கவில்லை? பாட்டியாலாவுடைய நம்பிக்கை ஏன் ஏற்கவில்லை? அயோத்தி மகாத்மியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்ப உங்களுக்கான உரிமை பாதுகாக்க, நமக்கான உரிமை நாம் தான் பாதுகாத்து ஆகணும். இந்த திண்டுக்கல்ல திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட கோட்டை எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாற்று உண்மை, சாதாரண வரலாற்று உண்மை. எந்த அளவுக்குன்னா வரலாற்றை திருத்தி எழுதிய சங்பரிவார கூட்டம் கூட வரலாற்றுல, பள்ளிக்கூடத்து வரலாற்றுல மிச்சமா வச்சிருக்கிற உண்மைகள்ல ஒண்ணு திண்டுக்கல் கோட்டை திப்பு சுல்தான் கலந்த கட்டினதான். இந்த ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாரம் 30 தீர்ப்பு வர்றா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அபிராமி அம்மன் சிலைன்னு ஒரு சிலையை கொண்டு போய்
எல்லாரும் ஊர்வலமா போய் அது எங்களுக்கு உண்டான கோயில், அந்த சிலையை கொண்டு உள்ள வைக்க போறோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்ட்டு உள்ள கொண்டு போய் வைக்க போய் அதுக்குள்ள அங்க லோக்கல் காவல்துறை வந்து முஸ்லீம்கள் மொத்தமா திரண்டு போய் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணி உடனடியாக அங்க இருக்கிற காவலர்கள் நியாயமா நடந்து கொண்ட காரணத்தினால் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இல்லன்னா என்ன ஆகும், உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வந்துருந்தா வச்சுக்குவோம், உடனே மறுநாளே இழுத்து பூட்டுன்றோம். அடுத்த 60 வருஷம் இழுத்து பூட்டப்பட்டதாக கிடக்கும், யாரும் உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. அதுக்கு அப்படிதான் ஒரு தீர்ப்பை சொல்லி அவனுக்கு ஒரு பங்கு உனக்கு ஒரு பங்குன்றோம். எதிர்காலத்தில் வர இருக்கிற அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா அதற்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கே களத்தில் இறங்கணும். இதுக்கு சில நம்ம இதுல சில கூறுகட்டது. இந்த டிசம்பர் 6 ஒரு போராட்டம் நடத்துற ஒரு பெரிய வாத்தியார் பேசுறாரு, அது அயோத்தி பிரச்சனை அயோத்தியோட போச்சுங்க, இனிமே எந்த பள்ளிவாசலையும் யாரும் கை வைக்க முடியாதுங்க, ஏன்னால் சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது. என்ன பாதுகாப்பு இருக்கலாம், நரசிம்மராவ் பீரியட்ல 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த தேசத்துல எதுவெல்லாம் பள்ளிவாசலாக இருந்ததோ அதுவெல்லாம் பள்ளிவாசலாக நீடிக்கும், எதுவெல்லாம் சர்ச்சுகளாக இருந்ததோ அதுவெல்லாம் சர்ச்சுகளாக நீடிக்கும், எதுவெல்லாம் கோவில்களாக இருந்ததோ அதுவெல்லாம் கோவில்களாக நீடிக்கும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. விதிவிலக்காக பாபர் மசூதி, ஏன்னா பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்த சட்டம்ல இது, அதை மட்டும் எக்ஸெப்ஷன் பண்ணி விதிவிலக்கு பண்ணி வச்சு அதை புடுங்கிட்டாங்க. அது புடுங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை மட்டும் விதிவிலக்கா எடுத்துட்டாங்க போல இருக்கு. இதை காரணம் காட்டி பாத்தீங்களா சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால சுதந்திரம் அடையும் போது எதெல்லாம் பள்ளிவாசலோ அதை யாரும் கேட்க முடியாது. நாங்களும் மறுக்கல, சட்டம் இருக்கிறத மறுக்கல, சட்டத்தில் இருந்தா நடைமுறையில் இருக்கிறாது. கேள்வி என்ன, இப்ப பாபர் மசூதியில புடுங்கிட்டு போனாங்களே 2 பங்கு, சட்டப்படி புடுங்கினாங்களா சட்ட விரோதமாக புடுங்கினாங்க? சட்டத்தின்படி புடுங்கப்பட்டு நம்ம கையில இருந்து போயிருக்குமா? அது சட்டத்தில் இருக்கு தெரியும் எங்களுக்கு. சட்டத்தை மதிக்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது, அது நீதிபதிகளாக கூட இருக்கிறார்கள். அந்த நீதிபதியை பயன்படுத்திக் கொண்டு நம்மிடமிருந்து புடுங்குவார்கள். அதற்கு முன்பு அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஆயத்த வேலைகளில் நாம் ஈடுபட்டாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் எதிர்வருகிற 27ஆம் தேதி தலைநகர் சென்னையிலும் நம்முடைய மதுரையிலும் 2 உயர் நீதிமன்றங்கள் இருக்கிற காரணத்தினால் 2ஐயும் மையப்படுத்தி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இது முதல் கட்டம் தான். என்னமோ இன்னைக்கு போராட்டம் நடத்தணும்னா நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளை கழிச்சா பைசல் பண்ணி புடியா சொன்ன தப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையில இல்ல. இது இன்னும் இந்திய தேசம் முழுவதும் மக்களை ஆட்கொள்ளுகிற மக்கள் பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். அதற்கான முதல் படிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதனுடைய காரண காரியத்தை விளங்கிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த தினத்திலே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக லட்சக்கணக்கான மக்கள் குழுமி நம்முடைய கருத்தை பதிவு செய்து அந்த அயோக்கியத்தனமான தீர்ப்பை கண்டித்து குரல் எழுப்புவோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இது மாதிரியான அயோக்கியத்தனமான தீர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல் வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்